தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேஜஸ் விமான விபத்தில் உயிரிழந்த விங் கமாண்டர் நமன் சியாலுக்கு முதலமைச்சர் வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறார். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் பணிபுரிந்த அவருக்கு தமிழ்நாடு தனது அஞ்சலியை செலுத்துகிறது என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறார். விங் கமாண்டர் நமன் சியாலுக்கு வீர வணக்கம் என்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நமன் சியால் உடல் கோவைக்கு கொண்டுவரப்பட்ட காட்சிகளை கண்டு கண் கலங்கியதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு அருகே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நவம்பர் 30ஆம் தேதி தனது பரப்புரை பயணத்தை மீண்டும் தொடங்க இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் இதுவரை 174 சட்டப்பேரவை தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக இந்த சுற்றுப்பயணமானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதிலும் முக்கியமாக ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவரது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வரும் 30ஆம் தேதி, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்றிலிருந்து சரியாக 7வது நாள் அங்கே பொதுக்கூட்டமாக அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் சுற்றுப்பயணத்தை வைத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அவர் இந்த சுற்றுப்பயணத்தின் போது கோபிச்செட்டிப்பாளையம் முத்துமகால் திருமண மண்டபம் அருகே அவரது பரப்புரை கூட்டமானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையின் சொந்த தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சென்று பரப்புரை செய்யப்பட்டிருக்கிறார். அங்கேயே ஒரு பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறார் என்பது அரசின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.